ஒன்னு இன்ஜினியரிங், இல்லனா டாக்டர், இல்லனா ஆர்ட்ஸ், இல்லனா லாயர், இந்த மாதிரியான டிகிரிகளை படிக்க வச்சு அவங்கள ஒரு வலைக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரனாக கூடிய லெவல்ல நீங்களும் ஷைன் ஆகும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க ஒரு கேம்பிளிங்னு நினைக்கிறவங்களும், ஒரு சீட் விளையாட்டுன்னு நினைக்கிறவங்களும் சரி, ஃபாரெக்ஸ்ல யாருமே ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, ட்ரேடிங்னா என்னதுன்னே எனக்கு தெரியாது சார், ட்ரேடிங்க்கு ஸ்பெல்லிங் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க வாங்க போற மாச சம்பளத்துல உங்களுக்கு 10 ரூபா கூட மிச்சம் இல்லாம எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்க செலவு பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பேசிவான ஒரு இன்கம் வேணும், அந்த பேசிவான இன்கம் எனக்கு கண்டினியூவாவும் கன்சிஸ்டன்டாவும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, எனக்கு போதிய அளவு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, நான் ரொம்ப படிக்கல, நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன், நான் ஒரு கொத்தனாரா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, அதை கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்மளோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா பாருங்க. ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவா நம்மளோட சேனல்ல சொல்ல போறோம். பொதுவா ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஹோல் ஓவர் இந்தியால கேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம சாதாரணமான மக்கள்ல இருந்து நல்லா படிச்சிருக்கக்கூடிய கிராஜுவேட்டா இருக்கக்கூடிய மக்கள் வர அந்த ட்ரேடிங் சைடே போறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி மக்கள் எந்த ஒரு விதத்திலையும் ஏமாந்துட கூடாது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கான பணம் மக்கள்கிட்டயே எப்பவும் சேஃபா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நாம நம்மளோட உழைப்பால முயற்சியால எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம டைரக்டா ட்ரேடிங் நாலேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுல டிஸ்க்ளைமர்னு சொல்ல வந்தா தமிழ்நாட்டிலேயே யாரும் இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க என்னோட கையில பணத்தை தர போறது இல்ல, நான் உங்களுக்காக ட்ரேட் பண்ண போறது இல்ல, மூணாவது நாம காப்பி ட்ரேடிங் பண்ண போறது இல்ல, நான் உங்களுக்கு சிக்னல் தர போறது இல்ல, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு செய்யாம நீங்க உங்களோட தன் முயற்சியால ட்ரேடுகள் எடுக்க போறீங்க. அப்படி நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடுகள்ல எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கான ஒரு விஷயமா நாம ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சா நாம ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆக முடியும். அப்படி இந்த ட்ரேடிங்கிற ஒரு வார்த்தை காமனான, இதுல ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்டாக் மார்க்கெட், இன்னொன்னு வந்து கரன்சி மார்க்கெட். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுல நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிட்டானியாவோட ஸ்டாக்கோ ஒரு இன்ஃபோசிஸோட ஸ்டாக்கையோ நீங்க வாங்கி அதை பெண்டிங்ல வச்சிருக்கக்கூடிய டைம்ல ஒரு வருஷங்களோ 2 வருஷங்களோ கழிச்சு அது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை தரும். அது ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு ஷேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை நம்ம ப்ராஃபிட்டா எடுக்கனாலும் எடுக்கலாம், இல்ல அந்த ஸ்டாக்கை கண்டினியூவா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ரன் பண்ற மாதிரியான விஷயங்களும் நாம அதுல பண்ணலாம். ரெண்டாவது, அதே ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கிற ஒரு விஷயம் நீங்க டைரக்டா தீல போய் கை வைக்கிறதுக்கு சமம். ஒவ்வொரு வாரத்தோட முடிவுல 1 week later உங்களோட லாட் சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ட்ரேட் நீங்க எடுத்திருக்கீங்களோ அவ்வளவுமே வியாழக்கிழமை சாயங்காலம் 0 ஆகிரும். அதனால நாம அந்த கான்செப்டுக்கு போகல. பிகாஸ் ஆஃப் 5 வருஷங்களா நான் படிச்சது வந்து ஸ்டாக் ட்ரேடிங் தான். ஆனா அதுல அதிக லெவல் ப்ராஃபிட் வராத காரணத்தினால அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க 5-6 வருஷமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி நமக்கு இதுல கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராஃபிட் ஆனதுக்கு பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் இல்லாம இந்த ஒரு சொசைட்டிக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்க இதுக்கே வந்திருக்கிறோம். அப்படி இந்த ட்ரேடிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு புதுசா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ட்ரேடிங்னாலே என்னன்னு தெரியாது, இல்ல ட்ரேடிங்னாலே ஸ்கேம் தான், ட்ரேடிங்ல யாருமே பணம் சம்பாதிக்க முடியாது, போட்ட பணம் அப்படியே மறைஞ்சி மாயமா போயிடும், இந்த மாதிரி ட்ரேடிங்னா என்னதுன்னே தெரியாத பிகினருக்காகவே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுறது வர என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணணுமோ எல்லா விஷயங்களுமே நம்ம சேனல்ல ஒன்னொன்னா ஷேர் பண்ண போறோம். நாம நம்மளோட சேனல்ல முக்கியமா எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நாட்டோட கரன்சிக்கும் இன்னொரு நாட்டோட கரன்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லுவோம். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு கரன்சி பேர் வெர்சஸ் இன்னொரு கரன்சி பேர், இந்த வகையில தான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கான ஆப்ஷன்கள் அமையும். அது மூலியமா நீங்க பைனா பையும் செல்லுனா செல்லும்
செல்லும் எடுத்து அதுக்கான ப்ராஃபிட்களை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான ட்ரேடுகளை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட்களை நாம எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜென்யூனான ஒரு புரோக்கர் தேவை. அதுக்காக நீங்க கூகுள்ல போயிட்டு தேவையில்லாத புரோக்கர்களை சர்ச் பண்ணாம நிறைய 20 இருந்து 25 வருஷத்துக்கு அதிகமா மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஜென்யூனா இருக்கக்கூடிய நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு XNS, ActaFX, XM Trade இந்த மாதிரியான ஆப்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பே அவுட்களையும் ஒரு பைசா கூட எந்த ஒரு ஊழலுமே இல்லாம உங்களுக்கு அப்படியே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்களா நாங்க XM Tradeல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறோம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ரியல் அக்கவுண்ட்ல நாம எப்படி ட்ரேட் பண்றது, ரியல் அக்கவுண்ட்ல வர்றதுக்கு முன்னாடி டெமோ அக்கவுண்ட்ல நாம எப்படி பிராக்டிஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க ஒவ்வொரு வீடியோல நம்ம சேனல்ல நாம போஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங்கை பத்தின ஒரு சில பேசிக்கான விஷயங்களை பார்த்துடலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஒரு டிகிரியை செலக்ட் பண்றதுனே தெரியாம ஒன்னு இன்ஜினியரிங், இல்லனா டாக்டர், இல்லனா ஆர்ட்ஸ், இல்லனா லாயர் இந்த மாதிரியான டிகிரிகளை படிக்க வச்சு அவங்கள ஒரு வலைக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பினான்சியலா ஃப்ரீடமா இருக்க முடியாது. அவங்க ஒரு கட்டுக்குள்ள இருந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரியை வச்சுதான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அவங்களோட வயித்தை அன்றாடம் கழுவிட்டு உங்களோட சாவுக்கான காலத்தை நாம கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரியான வேலை. இது கூடவே நான் ஒரு டாக்டரா இருக்கேன், இல்ல லாயரா இருக்கிறேன், இல்ல நான் ஒரு ஷாப் வச்சிருக்கிறேன், இல்ல ஒரு கொத்தனாரா இருக்கிறேன், ஃபார்மரா இருக்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்கா இங்கிலீஷை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்தா மட்டுமே போதும். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆகலாம். கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனல் சார்பா கிளாஸஸா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப சீக்கிரமாவே நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களோட பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அப்பா அம்மாக்களா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, யாரா இருந்தாலும் இந்த ட்ரேடிங்க்கு ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது. யாரா இருந்தாலும் இதுல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ரெண்டாவது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். இந்த 2 விஷயங்களும் உங்ககிட்ட இருந்துனா நீங்களும் உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்ட லெவலுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனாக கூடிய லெவல்ல நீங்களும் ஷைன் ஆகும். நிறைய பேருக்கு நிறைய திங்கிங் வரலாம், சார் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய அமௌண்ட் தேவைப்படும், அதுக்கான அமௌண்ட்கள் எங்கிட்ட இல்ல, அதனால ட்ரேடிங் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 8500 ரூபாய் இருந்தா மட்டுமே போதும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி உங்களோட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க ரியல் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அப்படி அந்த 8500 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த $100 நீங்க ரியல் மணியா ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டெமோ அக்கவுண்ட்கள்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் நாங்க உங்களை அந்த ரியல் அக்கவுண்ட்டுக்கே அலோவ் பண்ணுவோம். அப்படி நீங்க அந்த ரியல் அக்கவுண்ட்ல 3 மந்த் ட்ரைனிங்க்கு பிறகு அந்த $100 எவ்வளவு அமௌண்ட்களா காம்பவுண்டிங் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதுக்கு பிறகு உங்களோட ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். எல்லாருக்குமே முக்கியமா ஒரு டவுட் வரும், சார் இந்த $100 நாங்க யார்கிட்ட பே பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இந்த $100 நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போனோ இல்ல லேப்டாப்புகள் மூலமாவோ நீங்க தான் டெபாசிட் பண்ண போறீங்க, நீங்க தான் ட்ரேட் பண்ண போறீங்க. நான் ஜஸ்ட் இதுக்கான கைடன்ஸ்கள் அது மட்டும் இல்லாம இதுக்கான லேர்னிங்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ USD அப்படிங்கிற மாதிரி ஒரு கரன்சி பேர்ல நமக்கு தேவையான சிக்னலை நான் இப்போ உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கிறேன். அடுத்ததா நாளைக்கு நான் இந்த மார்க்கெட்ல இருப்பனா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனாலும் நீங்க உங்க கையை நம்பி நீங்க சுயமா எப்போ ட்ரேட் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இதுல ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். நம்ம தமிழ்நாட்டுல நூத்துக்கணக்கான ட்ரேடிங் சேனல்ஸ் அவைலபிள்ல இருக்கு. ஆனா எல்லாருமே நாங்க உங்களுக்கு சிக்னலை ப்ரொவைட் பண்றோம், எங்களுக்கு இவ்ளோ பே பண்ணுங்க, இல்ல நாங்க உங்களுக்கான கைடன்ஸ்களை கொடுக்கிறோம், எங்களுக்கு இவ்ளோ ரூபாய் பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கோர்ஸை தான் செல் பண்ணுவாங்களே தவிர எந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்
அப்படிங்கிற ஒரு லெவல்ல வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடிய தாமோதரன், PR சுந்தர், ட்ரேட் அச்சீவர்ஸ், இவங்க எல்லாருமே மக்களுக்கான நாலேஜ ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா மக்கள் அவங்களோட கோர்ஸை எடுத்ததுக்கு பிறகு அவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா இல்லையா, இல்ல அவங்களுக்கான டவுட்களை கண்டினியூவா கிளியர் பண்றாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்றது இல்ல. ஏன்னா இவங்க 3 பேரோட கோர்ஸை நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு பல விதமான அனாலிசிஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகுதான் நாம ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து ஃபாரெக்ஸ்க்கு நான் சேஞ்ச் ஆனதுக்கான காரணமே இதுதான். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல யாருமே பணம் சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 1000ல ஒரே ஒரு ஆள் பணம் கண்டிப்பா ப்ராஃபிட்டா சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான அனாலிசிஸ்கள் எல்லாம் எடுத்து நீங்க அந்த லெவலுக்கு போறதுக்கே உங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரியான சீக்ரெட்டுகளை எல்லாருமே சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்களே தவிர யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ட்ரேடிங் கிளாஸஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஸ்டாக் மார்க்கெட் நான் சொல்லி கொடுக்கிறேன்னு நெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பேசிக்கான விஷயங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு அதோட அவங்களோட கிளாஸை முடிச்சிருவாங்க. ஆனா ஃபாரெக்ஸ்ல நாம அப்படி பண்ண போறதே இல்ல. ஸ்டார்டிங்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க எந்த கரன்சி பேரை செலக்ட் பண்ணணும், எந்த கரன்சி பேர்ல எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணணும், ஒரு $100க்கு எவ்வளவு லாட் சைஸ் வச்சு நாம ட்ரேட் பண்ணா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹை லெவல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறேன், ஒரு நாளைக்கு $50,000 வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 லட்சம் ரூபாய் நான் பே அவுட் எடுத்துட்டு இருக்கிறேன், அவங்க டாக்ஸை கட்டாம இந்தியால அந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சேனல்ல கண்டினியூவா அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ண போறோம். நம்ம சேனலோட ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட ஹெல்ப் வந்து எல்லா டைம்லயும் உங்களுக்கு இருக்கும். நம்ம அடுத்து போட போற வீடியோல ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது, அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல எப்படி நாம ஒரு டெமோ அக்கவுண்ட கிரியேட் பண்ணி அதை MT5 குள்ள கொண்டு வரது, MT5ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், நாம ட்ரேட் பண்றதுக்கு மொபைல்ல என்னென்ன ஆப்புகள்லாம் தேவை, கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஆப்புகள்லாம் தேவை, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, subscribe our channel FX Mangold.